عن أبي هريرة رضي الله تعالى عنه قال أبو هريرة رضي الله تعالى عنه அவர்கள் அறிவிக்கின்றார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் لولا أن أشق على أمتي لأمرتهم بالسواك عند كل صلاة எனது உம்மத்திற்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், எனது உம்மத்தினர்கள் கஷ்டப்படாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், நான் அவர்களுக்கு இந்த சிவாக் பல் துலக்குவதை ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கடமையாக்கி இருப்பேன். அந்த அளவுக்கு பல் துலக்குவது மிகவும் முக்கியமான விடயம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கின் பொழுது நாங்கள் எவ்வாறு வுது செய்வது எங்களுக்கு கடமையோ, வுது இல்லாவிட்டால் அப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பல் துலக்க வேண்டும் என்று நான் சட்டம் சொல்லி இருப்பேன், நான் ஏவி இருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினால் அது மார்க்க சட்டம். அப்படி நான் கடமையாக்கி இருப்பேன். ஒவ்வொரு தொழுகையிலும் என்னுடைய உம்மத் கஷ்டப்பட மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தால், ஒவ்வொரு தொழுகையிலும் கடமையாக்கினால் ஒரு கஷ்டமான ஒரு விடயம். ஒவ்வொரு தொழுகையிலும் பல் துலக்குவது கஷ்டம், உது செய்வதற்கு முன்னால் பல் துலக்கிக் கொள்வது கஷ்டமான ஒரு விடயம். அப்படி இல்லாவிட்டால், அப்படி ஒரு கஷ்டப்படுவார்கள் என்றொரு ஒரு கவலை மாத்திரம் இடத்துல இல்லை என்றால், நான் அவர்களுக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் பல் துலக்குவதை, சிவாக் செய்வதை கட்டாயமாக்கி இருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதுல என்னுடைய உம்மத்தினர்கள் என்ற இந்த வார்த்தை இன்னும் சில அறிவிப்புகளிலே மோமின்கள் என்று வந்திருக்கின்றது. மோமின்களுக்கு இது கஷ்டமாக இல்லை என்றால் கடமையாக்கி இருப்பேன். இன்னும் சில அறிவிப்புகளிலே மனிதர்களுக்கு என்றும் சில அறிவிப்புகளிலே வந்திருக்கின்றது.